எங்கும் ஞான வெளிச்சமாக இருந்த இந்த உலகம் ஒரு இருள் சூழ்ந்த, ஒரு அஞ்ஞான இருள் சூழ்ந்த ஒரு உலகமாக இந்த உலகம் பயணிக்க ஆரம்பிக்கின்றது. அதுதான் கலியுகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கலியுகத்திலே என்ன நடக்கிறது என்றால், எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிய கலியன் ஆகமத்தை மட்டும் விட்டு வைப்பானா? அந்த ஆகமத்தையும் என்ன பண்றான்? தவறாக அதை பிரிச்சு அங்கிட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமாக அந்த ஆகமத்தை கூறழிக்கின்றான். அந்த ஆகமத்திலே தேவையில்லாத புது புது விஷயங்களை சேர்க்கின்றான். அந்த ஆகமத்திலே தேவையான சில முக்கியமான விஷயங்களை எடுத்து அதை நீக்கி விடுகின்றான். பிறகு அந்த ஆகமத்திற்கு ஒரு தவறான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றான். இப்படியாக ஆகமம் என்கிறது ஒரு பயனற்ற நிலையிலே அதனுடைய தூய சாரத்தை இழந்து நின்றது. இதுதான் கலியுகத்தில் அந்த நிலை. அப்போ ஐயா வைகுண்ட பெம்மான், அதாவது நாராயணருடைய 10வது அவதாரமாக தோன்றிய ஐயா வைகுண்டம் அந்த அகில திரட்டு அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை கொஞ்சம் மாற்றாமல், அதாவது 6 சாஸ்திரங்கள், 4 வேதங்கள், 18 புராணங்கள், அதனுடைய அந்த தூய சாரத்தை அப்படியே எடுத்து அகில திரட்டு அம்மானே என்கிற ஒரு ஆகம பொக்கிசமாக நமக்கு ஏற்படுத்தி தந்தார். அதாவது அதை தன்னுடைய சீடரான சகாதேவன் என்று ஐயாவால் அழைக்கப்படுகின்ற அரிகோபால சீடன் வழியாக அந்த அகில திரட்டு அம்மானை நமக்கு இங்கு தரப்பட்டது. அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். அப்போ இதுல இருந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது, அந்த ஒரு இருள் அகற்றுவதற்காக, கலிமாய இருளை அகற்றுவதற்கு இந்த உலகத்தினுடைய ஒரே ஆகமம் அகில திரட்டு அம்மானை மட்டுமே. இந்த அகில திரட்டு அம்மானையை படித்து அதன்படி நடந்து அதன்படி தன்னுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய உயிர்கள் மட்டுமே மீண்டும் பிறவா நிலையை அடையும். அந்த பிறவா நிலையை தான் ஞானம் அடைந்த உயிர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நிலையை அடைவதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே சாட்சியமாக, ஒரே வழியாக இருப்பது அகில திரட்டு அம்மானை. இங்கதான் நம்ம முதல்ல உணரணும்.